பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம வடிவு இருந்துட்டு வாசல் தெளித்து கோலெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கோமதி வந்த உடனே, என்ன கோமதி வீட்டில் பிரச்சனைனா உன் பாட்டை கிளம்பி போயிடுவியா, உடம்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ பரவாயில்ல நீ, ஆமாம் வீட்டில் யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாரும் உள்ளே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வடிவு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு கோமதி, வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா பேசி தீர்க்கிற வழியை பாரு, உன்னோட பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன், இந்த வீட்டெல்லாம் யார் பார்த்துக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே கடுப்பாயிருச்சு அண்ணி, ஏதோ வீட்டில் மரியாதை இல்லாமல் ஏதோ இந்த வீட்டு வேலைக்காரி இருக்கிற மாதிரி இருக்க தோணிடுச்சு, அதனால தான் என் பாட்டுக்கு நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சக்திவேல் வராரு. என்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததா சொன்னாங்க, உடம்பு இப்போ எப்படி இருக்கான், ரொம்ப அக்கறை இருக்கிறதுனால தான் கேள்வி கேட்குறேன். ஆமாம், அந்த பரதேச பையன் பாண்டியனை நம்பி அந்த வீட்டுக்கு போனேன், இப்போ அந்த வீட்டில் இருக்க முடியாமல் வீட்டை ஓடுற நிலமை உனக்கு ஆயிடுச்சு இல்லை, துரத்தி விட்டுட்டானுமே. ஆமாம், என் புருஷன் என்ன துரத்தி விட்டாருன்னு உங்ககிட்ட யார் வந்து சொன்னாங்க, எனக்கே இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, அதனால் நான் போனேன். இந்த வீட்டில் எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை வந்ததுன்னா அதுக்கு காரணமே நீ தானே, விருந்துக்கு வந்தால் சாப்பிட்டா கிளம்பிட்டே இருக்கணும், அது இல்லாமல் தேவையில்லாமல் நீ பேசிகிட்டே இருந்ததுனால தானே பிரச்சனை பெருசாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என் புருஷனுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை வரும், சண்டை கூட வரும், அதில் 2 பேருக்கு அடித்தடி கூட நடக்கும். அதை பற்றி கேட்க உனக்கு என்ன இருக்குது, உன்னால தான் எங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. பெத்த தாயின்னு கூட பார்க்காம அந்த வீட்டில் இருந்து என் அம்மாவை துரத்தி விட்டல்ல, இப்போ என்ன அந்த வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு உனக்கு முகரம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம வடிவு வந்து பார்க்கவும், அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் வராங்க. என் புருஷன் உன்ன மாதிரி வெளியே துரத்தி விட்டுட்டு போய் எங்கேயாவது தொலைட்டோன்னு சொல்லி விடலை, நான் எவ்வளோ தூரம் நடந்தனோ அவ்வளோ தூரம் பின்னாடியே வந்து என்னை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனை விட்டு கொடுக்காம கோமதி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எத்தனை தடவை சொன்னாலே உனக்கு அறிவு வரப்போகிறது கிடையாது, முதல்ல உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு கோமதியை உள்ளே அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்களா எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறான்னு, புருஷனை கொஞ்சமாவது விட்டு கொடுக்குறாளா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் உன் புருஷனை விட்டு கொடுக்குறியா, நீ மட்டும் இல்லை வழி மாதிரி எல்லா பொம்பளைங்களையுமே தான் புருஷனை எங்கேயும் யார்கிட்டேயும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம பாண்டியன் இருந்துட்டு கடையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ கோமதிக்கு ஃபோன் பண்ணி, ஆமாம் உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, வீட்டில் வேலைலாம் செய்யலைல்ல, நீ ரெஸ்ட்டு தானே எடுத்துகிட்ருக்க, ஆமாங்க உங்கள் மருமக தான் எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன்னு அவளே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா, நான் எந்த வேலையும் பார்க்காம சும்மா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைக்கும் எக்ஸாம் எல்லாம் வரப்போகுது இல்லை, முதல்ல அந்த பிள்ளைய படிக்க சொல்லு, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வேணால் நம்ம ஹோட்டல்லே கூட சாப்பாடு வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, என் உடம்பு சரியாக போச்சு, அதனால் நைட்டுக்கு நானே சமைச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், முதல்ல உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரவணன் இதை கேட்டு கதை அப்படி போகுதா அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம வடிவம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சியும் நம்ம ராஜி இருந்துட்டு கோமதியை வந்து கலாய்க்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை ஃபோன் பண்ணுறதா, எல்லாத்துக்கும் காரணம் நீ கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சக்திவேல் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம முத்துவேல் இருந்துட்டு சாப்பாடெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் நீங்களும் சக்திவேலும் பார்த்துக்கோங்க குமார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறேன், எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியாது, போகிற இடம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதே மாதிரி நான் திரும்ப எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இது அண்ணனோட போக்கே கொஞ்சம் கூட சரியில்லையே, முன்னெல்லாம் 1 ரூபான்னா கூட கணக்கு அப்படியே எழுதி வைப்போம், ஆனால் இப்போ என்னடனா அண்ணன் இஷ்டத்துக்கும் பணம் எடுத்துக்கிட்டே இருக்காரு, எதுக்கு எடுக்கிறாரு, என்னத்துக்கு எடுக்கிறாரு, யாருக்கு கொடுக்கறதுக்கு எடுக்கிறாரு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் பிஸ்னஸ்க்காக இருக்கும் இல்லை வீட்டு சூழ்நிலைக்காக கூட இருக்கும், தேவையில்லாமல் நீங்கள் எங்கே மனசப்பட்டு குழப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம சக்திவேலை வந்து மாறி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வடிவு வந்ததும் அப்படியே பேச்சை மாற்றி விட்டுடுறாங்க. மாறி வடிவு இருந்துட்டு எனக்கெல்லாம் சாப்பாடு வேண்டாம் மாறி, நீ இவங்கள பார்த்துட்டு நீயும் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மா வடிவு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அம்மா எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம், ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கா, அவனை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நம்ம முத்துவேல் வந்து வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே நம்ம கதிர் இருந்துட்டு சரி போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு சரி வீட்டில் சொன்னியடா? இல்லைடா வீட்டிலலாம் சொல்லலை, நைட்டுக்கா சாப்பாடு மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறா, வீட்லேயும் யாரும் இல்லை, நீங்கள் தான் கொஞ்சம் எல்லாருமே வந்து என்னை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காரு. வெளியில் வந்துட்டுருக்கிற போது முத்துவேலும் டாக்டரை பார்த்து முடிச்சுட்டு கிளம்புற போது கதிர் இருந்துட்டு நேராக டாக்டரை போயிட்டு விசாரிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு போனார் இல்லை, அவர் என்னோட மாமனார் தான், என் அம்மாவோட அண்ணனும் தான் அவர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்க கூட நீங்கள் யாருமே வரமாட்டீங்களா? தன்னந்தனிமையில் அனுப்பி விட்டுருக்கீங்க. சரி டாக்டர், அவருக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு அவர் உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லலை டாக்டர், நீங்களாச்சும் சொல்லுங்கள், அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கதிர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.